வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பல்லாரி சின்னதாக நறுக்குனது, அது கூடவே குடமிளகாயும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். பொன்னிறமா வரக்கூடிய பக்குவத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். குடைமிளகாய் பல்லாரி வெந்து வரதுக்குள்ளால இந்த கிரேவிக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வத்தல் 1, பச்சை மிளகாய் 1, தக்காளி 2 எல்லாம் சேர்த்து அரைச்சி இது கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அந்த வெந்து வந்த குடைமிளகாயில் போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சேர்ந்து கொதிச்சதுக்கு அப்புறமா கரம் மசால் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து கசக்கி போட்டுக்கோங்க. இது வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். எல்லாம் சேர்ந்து வெந்து வந்ததும் குடைமிளகாய் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.